கங்காவும் குமாரும் கட்டில் பார்க்க கடைக்கு வந்திருக்காங்க. இந்த கட்டில் என்ன ரேட் ஆகுது? 13,000 ரூபா ஆகுதுமா. நான் 10,000க்குள்ள தானே கேட்டேன். அதெல்லாம் ஸ்டீல் கட்டில் தான்ப்பா வரும். 13,000 ரூபா அதிகம்னு வேணா 500 ரூபா கம்மி பண்ணி 12,500 ரூபா கொடுங்க. கங்கா சொல்றாங்க வாங்கிடலாங்க, ரொம்ப அர்ஜென்ட். மொத்தமா கொடுத்துடாதீங்க, அட்வான்ஸ் மாத்திரம் கொடுங்க, மீதி கட்டில் பண்ண அதுக்கப்புறம் கொடுக்கலாம். கங்கா 1000 ரூபா அட்வான்ஸ் கொடுக்கறாரு குமரன். கங்கா கிட்ட அட்ரஸும் போன் நம்பரும் எழுதி வாங்கிக்கிறாரு. யமுனாவும் காவேரியும் ரிசல்ட் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நான் பாஸ் ஆயிட்டேன்மா பாட்டி, நான் பாஸ் ஆயிட்டேன். யமுனா கங்கா கிட்ட காட்டுறாங்க, எவ்வளவு பெர்சன்டேஜ்னு பாருக்கா. சூப்பர் ரீ. பாட்டி காவேரி கிட்ட சொல்றாங்க, இந்த வீட்டுக்கு வந்து என்னென்னமோ பேசிட்டு போனாண்டி, நீ சந்தோஷமாவே வாழ முடியாதான் அப்படின்னு சொல்லிட்டு போனாண்டி பசுபதி. எனக்கு தெரியவே தெரியாதே பாட்டி, சொல்லவே இல்லையே. சரி, விஜய் தம்பி இருக்காங்கல்ல, அன்னைக்கே வெளுத்து வாங்கிட்டாங்க பசுபதிய. நவீன் கிட்ட யமுனா சொல்றாங்க, நான் பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. நீங்க சொன்னதுனாலதான் நான் படிச்சேன், அதான் உங்ககிட்ட சொல்றதுக்கு ஓடியாங்க. நவீன் எங்க கூட்டிட்டு போறீங்க? வண்டியில ஏறு யமுனா, அங்க போன உடனே நீயே தெரிஞ்சுப்ப. கங்கா குமார் கிட்ட கேக்குறாங்க, மரக்கடையில இருந்து கால் வந்துருச்சா? ரெடி ஆயிட்டா, கூப்பிடுறேன்னு அண்ணன் சொன்னாங்க. இங்க நிவீனும் தங்கம், யமுனாவும் தங்கம் சாதாரணமா பேசியிருப்பாங்க. இத பத்தி எல்லாம் நீ யோசிச்சுக்கிட்டு இருக்காத. குமார் கட்லா? ஆமா கங்கா, போயிட்டு வந்துருவோமா? காவேரியோட அம்மா கேக்குறாங்க, என்ன காவேரி இது கட்டில் வந்திருக்குமா? குமார் கேக்குறாரு, கட்டில் எதுக்கு? பாட்டி கட்டில் தான் உடஞ்சு போச்சுல மாமா, அதனால புதுசா கட்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன். குமாரு கங்காவை பாக்குறாங்க. இன்று எகிப்தின் தலைநகரம் கெய்ரோ. நாளை சந்திப்போம்.